அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் நேரடியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் மக்கள் சேவை நிகழ்ச்சியானது தற்பொழுது இந்த ஊருக்கு ஒரு கோடி வேலை திட்டத்தினை அடிப்படையாக கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற நிறைய விடயங்களை குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளைஞர் சேவை மன்றத்தினால் நடத்தப்படக்கூடிய இந்த ஊருக்கு ஒரு கோடி வேலை திட்டமானது நாடளாவிய ரீதியில் பல்வேறு விடயங்களை முன்வைத்து 1500க்கும் மேற்பட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதிலே அந்த வேலை திட்டங்கள் நிறைவு பணியை அடைந்து இப்பொழுது அதற்கான புள்ளிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் இருந்தால் அடுத்த மாத நடுப்பகுதியில் இந்த ஊருக்கு ஒரு கோடி வேலை திட்டத்தினுடைய இறுதி நிகழ்வு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடியுள்ளன. எனவே அதனையும் நாங்கள் நேரடியாக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் தயாரிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த முடிவு வந்ததன் பின்னர் குறிப்பாக சிறந்த வேலை திட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் பரிசாக இளைஞர் சேவைகள் மன்றமும் அதனுடைய அமைச்சும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. எனவே அந்த விடயத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இப்பொழுது இன்றைய நாங்கள் எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதிகமான மக்கள் மனதிலும் சரி, இல்லைன்னு சொன்னால் அரசியல் பிரமுகர்கள் மனதிலும் சரி, இல்லைன்னு சொன்னால் சுதந்திரமாக இயங்கக்கூடிய இயக்கங்களின் விடயங்களிலும் சரி பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக பேசப்படுகின்றன. குறிப்பாக 2 விடயங்கள், ஒன்று எல்லை நிர்ணயம், இன்னொன்று தேர்தல் முறையில் அதிகமான மாற்றங்கள் வர வேண்டும் என்ற அந்த முன்மொழிவுகள் அதிகமாக பேசப்படுகின்றன. குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் கூட இந்த 2 விடயங்களிலும் இன்னும் ஒரு முழுமையான தீர்வு எட்டப்படவில்லை. அதற்கு பல்வேறு இழுபறிகளும் காரணங்களும் பாதிப்புகளும் இடம்பெற்று வருகின்றன. அதனை முன்னிறுத்தி தான் பல்வேறு தலைப்பு செய்திகளையும் இன்றைய நாங்கள் பத்திரிகையிலும் கூட காணக்கூடியதாக இருந்தது. சில பத்திரிகைகளுடைய நாங்கள் தலைப்புச் செய்திகளை பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வெளியான செய்தி எல்லை நிர்ணயம் குறித்து வர்த்தமானி தாமதமாகும் என்பதுதான் இன்றைய தினம் வெளியான செய்தியாக அமைந்திருக்கின்றது. இதேபோன்று இன்னும் பல்வேறு செய்திகள் இன்றைய தினமும் கூட இந்த எல்லை நிர்ணயம் மற்றும் தேர்தல் முறையில் மாற்றங்கள் வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. எனவே அதன் சம்பந்தமாக அது குறித்து பல்வேறு விடயங்களை ஒரு தெளிவுபூர்வமாக மக்களுக்கு வழங்கும் சொல்லும் ஒரு நிகழ்ச்சியாக தான் இன்றைய நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியை பயன்படுத்தவிருக்கின்றோம். அதற்காக சிறப்பு தேர்ந்த 2 அதிதிகளை இன்றைய தினம் எமது கலையத்திற்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் நஜா முகமட் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். அதே போன்று மற்றொரு அதிதி தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய செயலாளர் சன் பிரபாகரன் ஆகியோரும் எங்களுடைய கலையத்திற்கு வந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் குறிப்பாக தற்போதைய அரசியலிலே அதிகமாக பேசப்படுகின்ற இல்லைன்னா ஒரு அரசியலில் சூடு பிடித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த 2 விடயங்கள். ஒன்று எல்லை நிர்ணயம், மற்றொன்று தேர்தல் முறையில் மாற்றங்கள் வேண்டும் என்பது குறிப்பாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். குறிப்பாக எங்களுடைய ஜனாதிபதி இந்த போட்டி போடுவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட முக்கியமான விடயம் தேர்தலிலே மாற்ற வேண்டும், ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும், அதே நேரத்தினுடைய ஒருவர் 2 தடவைகளுக்கு மேல் ஜனாதிபதியாக பதவி வைக்க முடியாது. இப்படியான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் மிகப்பெரிய பெருவாரியான வாக்கினை தெரிவு செய்து வழங்கி அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்தார்கள். இருப்பினும் கூட குறிப்பாக 18ஆம் 19ஆம் திருத்தங்கள் உட்பட்டாலும் கூட அடுத்து வரக்கூடிய இந்த எல்லை நிர்ணயமாக இருக்கலாம், இல்லை சொன்ன தேர்தல் முறை மாற்றமாக இருக்கிறது, இன்னும் இழுபறி நிலையிலே தான் இருக்கின்றது. இதற்கான முடிவு 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையும் கூட இன்னும் வெளியாகவில்லை. எனவே அது சம்பந்தமாக பேசலாம் நினைக்கின்றோம். அந்த வகையில் திரு நஜா முகமட் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இந்த புதிய அரசியல் யாப்பில் இந்த மாற்றம் என்பது தற்பொழுதைய அரசியலில் தேவையா இல்லையா? உண்மையிலே அனைவருக்கும் நன்றி கூறியவனாக இந்த மக்கள் சேவையினூடாக இந்த முக்கியமான கலந்துரையாடலை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த வசந்தம் டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதொரு மிக முக்கியமான விடயம். அதாவது இந்த நாட்டிலே தற்போது நடைமுறையிலே இருக்கின்ற 2வது குடியரசு யாப்பு என்று சொல்லப்படுகின்ற 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட யாப்பிலே ஒரு பல சிக்கல்களும் பல ஜனநாயக விரோத போக்குகளும் காணப்படுகின்றது என்பது பொதுவான அவதானம். இந்த யாப்பினை அறிமுகப்படுத்தின போதே ஒரு சர்வாதிகாரியை உருவாக்குவதற்கான ஒரு யாப்பாக இது அமைந்திருக்கின்றது என்று இடதுசாரி சிந்தனையாளர்களாலும் அரசியல்வாதிகளாலும் மிகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. என்றாலும் இது ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு என்ற வகையிலே துரிதமான அபிவிருத்தியை நோக்காக கொண்டு ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இருக்க வேண்டும் என்பது அதனை உருவாக்கிய அவருடைய ஆர்கிடெக்டாக இருந்த ஜே.ஆர். ஜயவர்தனுடைய சிந்தனையாக இருந்தது. அந்த வகையிலே தான் அவர் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு ஜனாதிபதியை உருவாக்கக்கூடிய யாப்பினை உருவாக்கினார். அதிலே பல நன்மைகளையும் நாடு கண்டிருக்கின்றது. குறிப்பாக அவருடைய காலத்திலே பல அபிவிருத்தி திட்டங்களும் திறந்த பொருளாதார கொள்கையும் மிக துரிதமான வளர்ச்சியை நோக்கி நாட்டை இட்டுச் செல்வதற்கான மகாவலி திட்டம் போன்ற பாரிய திட்டங்களை அந்த ஜனாதிபதி முறையினூடாக செய்திருக்கின்றார். ஆனால் அது காலம் செல்ல செல்ல அந்த அதிகாரம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனநாயகத்தன்மை இல்லாமல் செய்து ஒரு அதிகாரமிக்க ஒரு ஏகாதிபத்திய நிலைக்கு இட்டுச் செல்கின்ற அளவுக்கு அந்த ஜனாதிபதி முறை
இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக விரோத சூழலை கடந்த காலத்திலே ஏற்படுத்தியது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவுடைய ஆட்சி காலத்திலே அவர் 18வது திருத்தத்தையும் கொண்டு வந்து மேலும் தன்னுடைய அதிகாரத்தை அதிகரித்து கொண்டது மாத்திரமன்றி ஒரு ஜனாதிபதி 2 தடவை மாத்திரம்தான் தேர்தலில் நிற்க முடியும் என்ற விடயத்தையும் மாற்றி தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கருவியாக இந்த ஜனாதிபதி முறையை அவர் பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாட்டிலே இருந்த அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் மதத் தலைவர்களும் சட்டத்தரணிகள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என்று இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து ஒட்டுமொத்த மக்களும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருடைய பிரதான பணியாக முன்வைக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி முறையிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், அதே நேரத்தில் தேர்தலிலும் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த பிரதான 2 காரணமும் தான் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் தேர்தல் விஞ்ஞாபனமாகவும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு முன்னரே சுமார் 49 அமைப்புகள் அரசியல் கட்சிகள் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைமையிலே பொது வேட்பாளரை நிறுத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்திலும் பிரதானமாக சொல்லப்பட்ட விடயங்கள் இந்த ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும், ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற முறை கொண்டு வரப்பட வேண்டும் என்ற நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இல்லாமல் செய்யப்பட்டு ஒரு பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் மிக பலமாக முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் சிறிய கட்சிகளுடைய கருத்தாக இருந்தது இந்த ஜனாதிபதி முறை அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஜனாதிபதி இருக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. குறிப்பாக ஜாதிக ஹெல உரிமையுடைய நிலைப்பாடும் அதுதான். அவர்கள் பொது வேட்பாளரோடு ஒரு தனியான உடன்படிக்கையை செய்திருந்தார்கள் ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை குறைப்பதாக. சோபித தேருடைய தலைமையிலே இயங்கிய இயக்கம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் என்ற அமைப்பு ஜனாதிபதி முறை ஒழிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள். எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஜனாதிபதி முறையிலே ஒரு கணிசமான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்ற விடயம் அங்கே வலியுறுத்தப்பட்டது. அந்த வகையில் தான் 19வது திருத்த சட்டமூலம் பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டு அது 3/2 பெரும்பான்மையில் நிறைவேற்ற முடியுமான விடயங்களை மாத்திரம் அது மாற்றத்துக்கு உட்படுத்தியது. எனவே இப்பொழுது ஜனாதிபதியுடைய அதிகாரங்கள் குறிப்பிடத்தக்க அளவு குறைக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் அவர் 3வது முறையும் தெரிவு செய்யப்பட முடியும் என்ற விடயம் இல்லாமல் செய்யப்பட்டு ஒரு ஜனாதிபதி 2 முறை தான் தெரிவு செய்யப்பட முடியும் என்ற விடயமும், அதே நேரத்தில் பாராளுமன்றத்தை ஒரு வருடத்திலே கலைக்க முடியும் என்ற அதிகாரம் இல்லாமல் செய்யப்பட்டு இப்பொழுது பாராளுமன்றம் 5 வருடத்துக்கும் தொடர்ந்து இருக்க வேண்டும், 4.5 வருடத்துக்கு பிறகுதான் ஜனாதிபதி கலைக்க முடியும் என்ற அளவுக்கு அந்த விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரசின் பிரதான நிறுவனங்கள் சுயாதீன கொமிஷன்களின் ஊடாக அதனுடைய பதவிகள், அதனுடைய பதவி உயர்வுகள், அது சம்பந்தமான தீர்மானங்கள், தேர்தல் உட்பட ஒரு சுயாதீன கொமிஷன் ஊடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று 10 சுயாதீன கொமிஷன்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் ஜனாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள். 18வது திருத்தத்திலே இவற்றையெல்லாம் ஜனாதிபதி வைத்திருந்தார். அவைகளெல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டு 19வது திருத்தத்தின் ஊடாக இந்த விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் பல விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு முழுமையான புதிய யாப்பை கொண்டு வருவதாக இருந்தால் 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் பெறுகின்ற அதே நேரத்தில் மக்கள் விருப்புக்கும் விடப்பட வேண்டும், சர்வஜன வாக்கெடுப்புக்கு. எனவே அந்த சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்றதா இல்லையா என்பதை தான் 2 பிரதான கட்சிகளும் இப்பொழுது அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, பொது எதிரணியுடைய இந்த வேகமான செயற்பாடுகள் ஒரு சர்வஜன வாக்குரிமையை நடத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த நாட்டில் உருவாக்கவில்லை என்ற ஒரு அவதானம் காணப்படுகின்றது. சரி, குறிப்பாக இன்னும் சுருக்கமாக விளக்கமாக சொல்றதாக இருந்தால் ஒரு ஆணை பெண்ணாகவோ பெண்ணை ஆணாகவோ மாற்ற முடியாத அதிகாரங்களை தவிர மற்ற அனைத்து அதிகாரங்களையும் கொண்டதுதான் இலங்கையில் இருந்த ஜனாதிபதி முறைமை. எனவே அதில் தான் பாரிய மாற்றங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க விடயமும் கூட. அடுத்த கேள்வி சன் பிரபாகரன் உங்களிடம். குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த எல்லை நிர்ணயம் குறித்தான ஒரு விவாதம், இல்லைன்னு சொன்னால் ஒரு விடயம். இருப்பினும் கூட 2 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்னும் கூட இந்த விடயத்திற்கு ஒரு சரியான முடிவு எட்ட முடியவில்லை. அதிகமான சிறிய மற்றும் சிறுபான்மை கட்சிகள் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைகின்றது, எங்களுக்கான சரியான வாய்ப்புகள் இல்லை, நாங்கள் பாதிக்கப்படும் சொல்லி பல்வேறு விடயங்களை
வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த எல்லை நிர்ணயம் குறித்து பேசும் பொழுது இதுவரைக்கும் இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் பிரதானமாக அமைந்திருக்கின்றது? குறிப்பாக 2 ஆண்டுகள் கடந்தும் கூட இதுவரைக்கும் சரியான ஒரு விடயத்துக்கு ஒரு தீர்வுக்கு வர முடியவில்லை. குறிப்பாக 2000 முறைப்பாடுகள் அந்த எல்லை நிர்ணயத்தில் இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? யாரால் இந்த தாமதம் ஏற்படுகின்றது? வணக்கம் தினேஷ். இன்று இந்த எல்லை மீள் நிர்ணயம் மற்றும் அரசியல் மீதான கலந்துரையாடலில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்துக்கு உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி அழைப்பாளர் மற்றும் வசந்தி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் நிஜா. இன்று நாங்கள் இந்த பார்க்கின்ற எல்லை மீள் நிர்ணயம் சம்பந்தமான உங்களுடைய கேள்வி மிகவும் ஒரு விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். என்னென்று நாங்கள் பார்த்தால் இந்த தேர்தல் முறை மாற்றம் தோடு ஒத்து இந்த எல்லை மீள் நிர்ணயமானது பிரதேச அதாவது இலங்கையினுடைய அரசியல் அரசியல் அதிகார பகிர்ந்தளிப்பில் மிக கடைசியான அல்லது கடைசியான அழகாக பார்க்கப்படுகிறது தான் இந்த பிரதேச சபைகள் அல்லது நகர சபைகள் அல்லது மாநகர சபைகள். அவை இந்த அரசியல் அதிகாரத்தை கீழ்மட்டத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது இதனூடாகவே பொதுமக்களுக்கு அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கான அரசியல் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இந்த எல்லை மீள் நிர்ணயம் என்ற விஷயம் அல்லது தேர்தல் மறுசீரமைப்பினூடாக வரப்படவிருந்த இந்த எல்லை மீள் நிர்ணய விடயங்கள் கடந்த அரசாங்கத்தின் போது அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கத்தின் போது முன்மொழியப்பட்ட ஒரு விடயம். அதனை ஒத்ததாகவே இந்த எல்லை மீள் நிர்ணயங்கள் அன்றைய காலகட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த எல்லை நிர்ணயங்கள் மேற்கொள்ளப்பட்ட எல்லை நிர்ணயங்களை நாங்கள் புதிய ஜனாதிபதி அவர்கள் வந்து வெளியிட்டு வைத்த போது அதிலே பரவலான நாங்கள் குறைகளை அல்லது குறைபாடுகளை நாங்கள் அவதானித்திருந்தோம். உதாரணமாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களாக நாங்கள் அதை உற்று நோக்குகின்ற பொழுது அரசியல் ஒரு மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அதாவது எல்லை மீள் நிர்ணயங்களோ அல்லது அரசியல் ரீதியான மாற்றங்களோ அல்லது நிகழ்கின்ற பொழுது எங்களுக்கு அபிவிருத்திகள் அதில் காணப்பட வேண்டும். ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது அதில் இருக்கின்ற பிழைகள் திருத்தப்பட்டு வழுக்கள் திருத்தப்பட்டு மேலதிக பிரதிபலங்களை பெற்றுக்கொள்கின்ற மேலதிக விடயங்களை அவர்களுக்கு சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அல்லது அதில் அதிகமான அபிவிருத்தியை கொண்டதாக இருந்தால்தான் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கும். ஆகவே அன்று ஏற்படுத்தப்பட்ட அல்லது செய்யப்பட்ட எல்லை மீள் நிர்ணயமானது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சரின் கீழே அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு கீழே அல்லது ஒரு கட்சியானது தன்னுடைய ஒரு நோக்காக கொண்டிருந்தது ஒரு கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு தன்னுடைய ஆட்சியை கொண்டு செல்வதற்கு அதனை ஒத்ததாக தன்னுடைய உள்ளூராட்சி சபை அதிகாரங்களை வைத்துக்கொள்வதற்காக தன்னுடைய எல்லை மீள் நிர்ணயங்களை அது செய்திருந்தது. அதில் நாங்கள் அவதானித்த பொழுது மிக மோசமான முறையிலே சிறுபான்மை மக்கள் தெரிவாகக்கூடிய எல்லை பிரதேச உறுப்பினர்களாக தெரிவு செய்யக்கூடிய இடங்கள் கிராம சேவக பிரிவு அடிப்படையிலே கூறாடப்பட்டு அவை பெரும்பான்மையாக மக்கள் வாழ்கின்ற சிங்கள மக்கள் வாழ்கின்ற தொகுதிகளாக இணைக்கப்பட்டு மிக மோசமான முறையில் எங்களுடைய எல்லை பிரதிநிதித்துவங்கள் பாதிக்கப்படுகின்ற விடயங்களாக காணப்பட்டது. ஆகவே அந்த விடயங்கள் மற்றது பிரதிநிதித்துவங்கள் குறைக்கின்ற விடயங்கள் ஆகவே முன்னர் பெறப்பட்ட பிரதிநிதித்துவங்கள் குறைகின்றது போன்ற விடயங்களை முன்வைத்து பாரிய வழுக்களை நாங்கள் அதில் அவதானித்திருந்தோம். ஆகவே அந்த விடயங்களை முன்வைத்து நாங்கள் இந்த இது திருத்த வேண்டும் என்று அல்லது இதை மீள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கைகள் பலவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று அது திருத்தப்பட்டு மதிப்பிற்குரிய திரு அசோக் பீரிஸ் அவர்களுடைய தலைமையின் கீழ் இருந்த அந்த எல்லை மீள் நிர்ணய குழு புதிய அரசியல் மீள் நிர்ணயத்தை இன்று சமர்ப்பித்திருக்கின்றது. ஆகவே அந்த சமர்ப்பிக்கப்பட்ட புது எல்லை மீள் நிர்ணயமும் வந்து சிறுபான்மை மக்களால் முன்மொழியப்பட்ட முன்மொழிவுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா அல்லது அவற்றை உள்ளடக்கி இருக்கிறதா என்பது வந்து எங்களுக்கு இன்னும் தெரியாது, வெளிவரவில்லை. ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் அதில் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக மிக அண்மையில் நடந்த ஒரு சிறுபான்மை கட்சி தலைவர்கள் இந்த ஒரு மீடியா கான்ஃபரன்ஸிலே கூறியிருந்தார்கள் இது சம்பந்தமாக அமைச்சரோடு உரையாட வேண்டும் என்று கலந்துரையாட வேண்டும் என்று. ஆகவே அதுவும் அதற்காக அனுமதி அதுக்கான விருப்பத்தை தெரிவித்திருந்தார். ஆகவே இன்னும் வெளிவராத அந்த எல்லை மீள் நிர்ணயத்திலே என்ன விடயங்கள் இருக்கிறது எங்களுக்கு இழக்கப்பட்ட விடயங்கள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் இந்த குறிப்பிடப்படுகின்ற இந்த வழுக்கள் அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல 2000 பிழைகள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அவைகள் திருத்தப்பட்டிருக்கிறதா. ஆகவே இன்று முதலாவதாக முன்வைக்கப்பட்ட
தேர்தல் இந்த எல்லை மீள் நிர்ணயம் வந்து குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு வந்து மகிழ்ச்சியை அளித்திருந்தது. அவர்களுக்கான அதிக பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த கட்சி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்ற விடயங்கள் இருந்தது. ஆகவே அவர்கள் வந்து அந்த விடயத்திலே மிக கரிசனையாக இருக்கின்றார்கள். இந்த மீள் நிர்ணயம் வந்தால் எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் பார்க்கின்றோம் மிக அநீதி இழக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயம் தவிர்க்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கைகள் முன்மொழிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. ஆகவே இந்த இருசாராருடைய விருப்பங்களும் ஒன்றிணைகின்ற ஒரு முன்மொழிவாக அந்த எல்லை மீள் நிர்ணயம் வருகின்ற பொழுது இதனை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அல்லது புதிய முறைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அந்த விடயங்கள் இதில் காணப்படாததுனாலேயே தான் இது இன்னும் இழுபறி நிலையில் இருப்பதாக நாங்கள் அறிக்கின்றோம். மிக அண்மையிலே நான் பத்திரிகைகளை படித்திருந்தேன். இந்த இறுதியாக அளிக்கப்பட்ட முன்மொழிவில் கூட கிட்டத்தட்ட அநேகமாக தவறுகள் வழுக்கல் இருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த இரண்டு தரப்பினரும் ஒரு தன்னுடைய விருப்புகளிலே முன்மொழிவுகளிலே ஒரு எல்லையை சந்திக்கின்ற பொழுதுதான் இந்த சரியான எல்லை மீள் நிலையத்துக்கு நாங்கள் செல்லலாம். ஆகவே இந்த காரணம் தான் இது இன்னும் இழுபறி இருப்பதற்கான காரணமாக நான் நினைக்கின்றேன். குறிப்பாக வந்து அந்த சிறிய மற்றும் வந்து அந்த சிறுபான்மை கட்சிகளுடைய அந்த அதிகமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட போகுது. குறிப்பாகவே வந்து இதை வந்து சன் பிரபாகரன் சொன்ன நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த கேள்விக்கான பதிலை வந்து அதாவது சிறிய மற்றும் சிறுபான்மையின கட்சிகள் யோசிக்கிறாங்க வந்து இந்த தேர்தல் முறையில் மாற்றம் வந்தால் இல்லைன்னு சொன்னால் வந்து எல்லை நிர்ணயத்தில் வந்து அந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் எங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு வரும், எங்களுடைய பிரதிநிதித்துவங்கள் அதிகமாக குறையும் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்துக் கொள்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தினேஷ், இந்த எல்லை மீள் நிர்ணயம் என்பது அல்லது தேர்தல் முறை மாற்றம் என்பதை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்று இலங்கையில் இருக்கின்ற இந்த விருப்பு வாக்கு தேர்தல் முறைமை, விருப்பு வாக்கு தேர்தல் முறைமை தான் சிறுபான்மை மக்களை பொறுத்த மட்டிலே வந்து மிக உசிதமான தேர்தல் முறைமை. அது இலங்கையில் மட்டுமல்ல, உலக அளவில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை மக்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மிக உசிதமான தேர்தல் முறைமையாக இந்த விருப்பு வாக்கு தேர்தல் முறைமையை நாங்கள் எடுக்கலாம். ஏனென்று பார்த்தால் இலங்கையிலே அல்லது இலங்கையில் எடுத்து நாங்கள் தமிழர்களை நோக்குவமாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் முஸ்லிம் மக்கள் சம்பந்தமாக நண்பர் நஜா கதைப்பார் என்று நினைக்கின்றேன். ஆகவே தமிழ் மக்களை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே அல்லது சிறுபான்மை மக்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது மிக பரந்துபட்ட அளவிலே தான் அவர்கள் வாழ்கின்றார்கள். ஆகவே குறைந்த அளவு சனத்தொகை மிக பரந்துபட்ட அளவிலே வாழ்கின்றார்கள். ஆகவே பரந்துபட்ட அளவிலே ஒரு மாவட்டத்திலே அல்லது ஒரு பிரதேசத்திலே வாழ்கின்றவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்வதற்கு தொகுதி முறையாக போகின்ற பொழுது தொகுதி என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அல்லது குறுகிய இடத்துக்கு கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறான இடத்திலிருந்து தன்னுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்வது அவர்களுக்கான ஒரு சவாலான விடயம். அதே நேரத்தில் பரந்துபட்ட அளவிலே வருகின்ற பொழுது இந்த விருப்ப வாக்கு முறைமை வருகின்ற பொழுது அவர்களுக்கான பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்வது மிக இலகுவானதாக இருக்கும். இலகுவானதால் சரியான முறைமையாகவும் அது இருக்கும். தொடர்ச்சி நாங்கள் பேசலாம். ஒரு அழைப்பாளர் நேரடியாக இணைந்திருக்கிறார், அவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, அக்கரைப்பேட்டிலிருந்து மருத்துவ பேசுகிறேன் தினேஷ். மருத்துவ உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு, என்ன சந்தேகம் இருக்கு? நஜா முகமது அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. அதாவது நாங்கள் அன்பாறை மாவட்டத்தில் இருக்கிறோம். தினேஷ் கூறினது போல இந்த எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக பொதுவாக பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தப்படவில்லை. இப்போதுதான் நீங்கள் பேசுகிறீர்கள் இந்த அண்மை காலங்களில் தான். ஆனால் இரண்டு விடயத்தை கேட்கிறோம். ஒன்று, இந்த எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக எங்களுக்கு கருத்து தெரிவிப்பதற்கு இன்னும் அவகாசம் இருக்கிறதா? அடுத்தது, நான் அம்பாறை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். கடந்த ஆட்சிக்கு முந்தைய காலத்தில், அதாவது அம்பாறை மாவட்டம் என்றிருந்தது நிஜாமடுலை ஆக்கப்பட்டு கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் தெய்யத்தக்கண்டி வரை கொண்டு செல்லப்பட்டு பெரும்பான்மையினரை அம்பாறை மாவட்டத்தில் பெரும்பான்மை ஆக்குவதற்காக செய்யப்பட்ட அந்த விடயங்களை மீள் நிர்ணயம் செய்வதற்கு இன்னும் அவகாசம் இருக்கிறதா, அதாவது முடியுமா என்ற ஒரு கேள்வியை நான் இங்கே எழுப்புகிறேன். சரி, நன்றி. எங்களோட இணைந்து தொடர்ச்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுருங்க. முக்கியமான ஒரு கேள்வி. உண்மையிலே இந்த கடந்த அரசாங்கத்திலே செய்யப்பட்ட எல்லை மீள் நிர்ணயம் அது மக்கள் கலந்துரையாடலுக்கு விடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளும் அமைச்சர்களும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு முறைதான் இப்பொழுது சட்டமாக்கப்பட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் முறையும் அதே நேரத்தில் எல்லைகள் மீள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே இந்த அரசாங்கம் வந்தபோது அதிலே பல குறைபாடுகள் இருப்பதாகவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய சூழ்நிலையும் அங்கு காணப்பட்டது. எனவே தான் அதிலே திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று திருத்தங்களை சமர்ப்பிப்பதற்கான ஒரு அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து தான் அந்த 2000 கோரிக்கைகள் அல்லது பிரச்சினைகள் அடையாளம் காணப்பட்டு மக்கள் அதனை முன்வைத்திருக்கின்றார்கள்.
அந்த விடயங்களை நிவர்த்திப்பதற்காகத்தான் அசோக பீரிஸுடைய தலைமையிலே இந்த கடந்த 2 வருடங்களாக அவற்றை அவர்கள் செய்து இப்பொழுது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் அந்த அறிக்கையை பார்க்கவில்லை, அது பொதுமக்களுக்கு விடப்படவும் இல்லை. எனவே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதனை கெசட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. எனவேதான் சிறிய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அதனுடைய கடந்த வாரம் அதனை எங்களுக்கும் காட்டிவிட்டு அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றதா திருத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்த்துவிட்டு தான் அது கெசட் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கோரிக்கையை சிறிய கட்சிகள் முன்வைத்தன. எனவே அதனை தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதனை தான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே மீண்டும் அதிலே திருத்தங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பது தற்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் சிறிய கட்சிகள் அந்த விடயத்திலே மிகவும் அவதானமாக இருக்கின்றது என்பதை மாத்திரம் கூறிக்கொள்ள முடியும். அடுத்த கேள்வி, எல்லை நிர்ணயம் என்று சொல்கின்ற போது தேர்தல் முறை மாற்றம் வருகின்ற போது புதிய எல்லைகள் நிர்மாணிக்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த நேரத்திலே அவர்கள் குறிப்பிட்ட அந்த அம்பாறை மாவட்டம் மாத்திரமல்ல ஏனைய மாவட்டங்களிலும் இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் உள்வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இப்போ மருசுக்கு ஒரு முழுமையான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கூடிய சந்தேகம் அதுதான். நிறைய பேருக்கு இந்த விடயங்கள் அதிகமான விளக்கம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, சண்முகபாரன் நீங்கள் சொல்லுங்கள், அந்த சிறுபான்மையின கட்சிகளுக்கும் சிறிய கட்சிகளுக்கும் அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தி பேசியிருந்தீங்க, தொடர்ச்சியாக சொல்லுங்கள். நான் அதை தொடரலாம். அந்த விடத்தில் நான் கூறியிருந்தேன், இந்த இன்று இருக்கின்ற விருப்பு வாக்கு முறைமை தான் தமிழர்களாக அல்லது சிறுபான்மை மக்களாக வாழ்கின்றவர்களுக்கான மிக உசிதமான தேர்தல் முறை. ஆனாலும் ஒரு நாட்டிலே ஒரு தேசிய கொள்கை முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அல்லது தேசிய முன்மொழிவுகள் வைக்கப்படுகின்ற பொழுது தேசிய கொள்கையோடு இணங்கி போக வேண்டிய தேவை அல்லது அதை ஒத்து போக வேண்டிய தேவை சிறுபான்மை மக்களுக்கோ அல்லது நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான கடமை இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இலங்கையிலே நாங்கள் இந்த தேர்தல் முறைமையினை பொது தேர்தல் முறைமையினையோ அல்லது இந்த எல்லை மீறினத்தையோ சிறுபான்மை மக்கள் என்ற ரீதியில் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த முறைமைக்கு போக வேண்டிய காலகட்டம் அல்லது தேவை இருக்கிறது. ஆகவே நாங்கள் புதிய ஒரு முறைமைக்கு செல்கின்ற பொழுது அல்ல எல்லை நிர்ணயத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த விடயம் நான் முதலில் குறிப்பிட்டது போல எங்களுக்கு அபிவிருத்திகளை வழங்க வேண்டும். இன்று இருக்கின்ற விடயங்களுக்கு அப்பாற் சென்று எங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய விடயமாக இருந்தால்தான் நாங்கள் அந்த புதிய தேர்தல் முறைமையிலேயோ அல்லது எல்லை நிர்ணயத்துக்கோ செல்லலாம். ஆகவே இன்று பிரதிநிதித்துவ விகிதாசார அல்லது இந்த விருப்பு வாக்கு முறைமையின் கீழே நாங்கள் மாவட்ட ரீதியாக அல்லது பிரதேச சபை ரீதியாக மாகாண சபைகளிலே அல்லது உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகளில் பெற்றுக்கொள்கின்ற பிரதிநிதித்துவம் இழக்கப்படுமானால் அல்லது குறைக்கப்படுமானால் அது எங்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய அநீதியாகும். அல்லது எங்களுக்கு கிடைக்கின்ற பிரதிநிதிகள் அதிகரிக்கப்படாவிட்டாலும் கூட இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த எல்லை நீர்நிலையத்தில் உள்வாங்கப்பட்ட போது அல்லது 4 விடயங்கள் பொதுவாக 4 எடுகோள்கள் எடுக்கப்பட்டன. அதாக ஒரு சனத்தொகை ஒரு எடுகோளாக எடுக்கப்பட்டது. அடுத்ததாக சனத்தொகை செறிவு, அந்த பிரதேசத்திலே சனத்தொகையினுடைய செறிவு. அடுத்ததாக பூலோக அமைப்பு. அடுத்ததாக பொருளாதார அபிவிருத்தி, அந்த பிரதேசத்துக்கே தேவைப்படுகின்ற பொருளாதார அபிவிருத்தி. இந்த 4 எடுகோள்களை எடுத்துக்கொண்டு தான் இந்த எல்லை மீள் நிர்ணயங்களை செய்தார்கள். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய வலு இருக்கிறது என்னவென்றால், சனத்தொகை என்பது இலங்கையிலே இருக்கின்ற பிரதேச சபைகளுக்கு அல்லது நகர சபைகளுக்கு மாநகர சபைகளுக்கு இந்த தொகைதான் ஒரு தொகுதிக்கான தொகை என்பது குறிக்கப்படவில்லை. அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ கொழும்பு மாநகர சபைக்கு ஒரு தொகுதி எடுத்துக்கொண்டோமானால் 8000 பேர் இருக்கின்ற ஒரு பிரதேசத்துக்கு ஒரு தொகுதியாக பொதுவாக நாங்கள் இருக்கின்ற கணக்கெடுகளை செய்து பார்க்கின்ற பொழுது 8500 பேருக்கு ஒரு தொகுதியாக இருக்கின்றது. ஆகவே இந்த இதுதான் கம்பா மாவட்டத்தில் இருக்கின்ற வத்தல பிரதேச சபைக்கு இருக்கின்றதா அல்லது நுவரெலிய பிரதேச சபைக்கு இருக்கிறதா அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ்ப்பாண மாநகர சபை இருக்கின்றதா என்று நாங்கள் எடுத்து பார்த்தால் அவ்வாறான ஒரு குறிப்பிட்ட தொகை இங்கே இல்லை. அது ஒரு சிக்கலான விஷயமாக இங்கே பார்க்கப்படுகின்றது. ஆகவே பொருளாதார அபிவிருத்தியை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய கணிப்பீடு இந்த 4 எடுகோளுக்குமான சரியான வரைவிலக்கணம் இந்த எல்லை மீள் நிலையத்தில் கொடுக்கப்படவில்லை. அது ஒரு பாரிய பிரச்சனையாக இந்த எல்லை மீள் நிலையத்தில் பார்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த காரணங்களும் இதிலே தாக்கங்களை செலுத்தியிருக்கின்றன. அடுத்ததாக இந்த 4 காரணங்களுக்கும் அப்பால் சென்று கிராம சேவக பிரிவுகளை இவர்கள் கணக்கில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த தேர்தல் எல்லை நிர்ணயங்களை செய்வதற்கு. அதாவது 2 அல்லது 3 கிராம சேவக பிரிவுகளை இணைத்து ஒரு தொகுதிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். அல்லது சில கிராம சேவக பிரிவுகளை கூறு போட்டிருக்கின்றார்கள். ஆகவே அது எந்த அடிப்படையிலே நிகழ்ந்திருக்கிறது என்று எங்களால் பார்த்து கொள்ள முடியவில்லை. அந்த அவ்வாறான இடங்களிலே தான் இந்த பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. உதாரணத்தை நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்களானால் இலங்கையிலே கிராம சேவக பிரிவுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 200
குடும்பத்தவர்களுக்கு ஒரு கிராம சேவகர்கள் பிரிவு என்ற எடுகோல் பொதுவாக இருக்கின்றது. அல்லது 1000க்கும் 1500க்கும் பட்ட சனத்தொகைக்கான ஒரு கிராம சேவக பிரிவு என்று பொதுவான எடுகோள்கள் இருக்கின்ற போதிலும் நுவரெலியா மாவட்டத்தை நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது நுவரெலியா மாவட்டத்திலே சுமார் 3300 பேருக்கு ஒரு கிராம சேவக பிரிவு இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் அம்பகமுவ பிரதேச சபையை எடுத்து பார்க்கின்ற பொழுது 3100 சனத்தொகைக்கு ஒரு கிராம சேவக பிரிவு. பேசலாம். இன்னும் ஒரு அழைப்பாளர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து? நான் கந்தைக்கதர் இருந்து திருப்பதி பேசுறேன். திருப்பதி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? எனக்கு சந்தேகம் இல்லை. இப்ப நாங்க சொர்ணவட்ட பிரதேச சபை தான் எங்களுடைய அந்த பிரதேச சபை. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஒரு 10 தோட்டங்களே இதுல உள்ளடங்கி இருக்குது. சாதாரணமாக எங்களுடைய தோட்ட மக்களுடைய தமிழ் வாக்குகள் கிட்டத்தட்ட 4000 வாக்குகள் இருக்கிறது. இப்ப இதுல கடந்த தேர்தல்களில் நாங்க முதல்ல ஒரு பிரதி இருந்து கடந்த தேர்தலில் 2 கட்சியிலையும் 2 பிரதியை நாங்க கொண்டாந்து இருக்கிறோம். இப்ப இந்த விதாசார தேர்தல் முறை மூலம் தான் கொண்டு வந்தோம். இப்ப இந்த எல்லை நிர்ணயத்துக்கு பிறகு இந்த பிரிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இந்த கந்தைக்கதர மட்டும்தான் இரட்டை தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே மாத்திரம்தான் தமிழ் பிரதிநிதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கூட நாங்க 2-3 பேரை 2-3 கட்சியில நிப்பாட்டினா சிதறடிக்கும் பொழுது ஒருத்தர் கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆகவே இப்ப இது எங்களுக்கு நிச்சயமாக இந்த விகிதாசார தேர்தல் இருந்தால்தான் எங்களுடைய இந்த சிறுபான்மை மக்களுக்கான பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதை மேன்முறையீடு செய்து அடுத்த அந்த இதுகளை நாங்க முன்மொழிந்து இருக்கிறோம். இது எந்த மாதிரி திருத்தப்பட்டிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு பிரதியாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கு வருமாங்கிறது சந்தேகமா இருக்கு. இந்த விளக்கங்கள் எங்களுக்கு சரியா தெரியல. செய்யப்பட்டு மீண்டும் விசாரிச்சு அது சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது சேர்க்கப்பட்டிருக்கிறதா அல்லது என்ன மாதிரி செய்ய போகிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இது சம்பந்தமான சரி, இறுதியா ஒரு திருப்பதி, உங்களோட கேள்விகள் எங்களுக்கு விளங்கிருச்சு. நீங்க என்ன பதவி வைக்கிறீங்க? ஏதாவது வேலை செய்றீங்களா? ஏதாவது அமைப்பு? நான் ஒரு பிறப்பிறப்பு பதிவாளர் இருக்கிறேன். முன்னாள் பிரதேச உறுப்பினர். அந்த பிரதேசத்துல முதலாவது உறுப்பினர் நான் அந்த நேரத்துல முதலாவது, அதாவது அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலாவது இடத்துல தெரிவு செய்யப்பட்டவன் நான். இப்போது ஓய்வு பெற்றவர்களா இருக்கீங்க. இல்லாமல் போகிறது எங்களுக்கு. சரி, ரொம்ப நன்றி எனது கொண்டதுக்கு. திருப்பதி அவருடைய கேள்வி உங்களுக்கு விளங்கியிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அதாவது அவருடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படைய அதுதான் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். சிறிய மற்றும் சிறுபான்மையின கட்சிகள் பாதிப்படைவதாக. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? ஓகே, இன்று இலங்கையிலே இருக்கின்ற இப்போ இந்த புதிய 21ஆம் ஆண்டு 21ஆம் இலக்கு 2012ஆம் ஆண்டு புதிய தேர்தல் சட்டத்தின்படி இலங்கையிலே பிரதேச சபை தேர்தல் முழுமனே தொகுதி ரீதியான தேர்தல் முறைமை கொண்ட பிரதேச தேர்தலாகவோ அல்லது விருப்பு வாக்கினை கொண்ட அல்லது விகிதாசார முறைப்படியான தேர்தலாகவோ இல்லை. அது ஒரு கலப்பு முறையை தான் இங்கே அறிமுகப்படுத்துகின்றார்கள். அதாவது இன்னும் இந்த விடயம் சரியான ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வராவிட்டாலும் கூட 70% தொகுதி ரீதியான பிரதிநிதிகளையும் 30% விகிதாசாரப்படியும் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 70% தேர்தல் முறை 70%த்திலே வருகின்ற தொகுதி முறைமையின் கீழே பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்ள முடியாத பிரதேச சபைகளுக்கு அல்லது நகர சபைகளுக்கு இந்த 30% வருகின்ற விகிதாசார முறைப்படி அவருடைய பிரதிநிதித்துவத்தை வழங்கி வைக்க வேண்டியதுதான் இந்த தேர்தல் முறையினுடைய முறையான நோக்கம். ஆக இவர் குறிப்பிடுவது போன்ற 4000 சனத்தொகை அந்த பிரதேச சபையினுடைய மொத்த சனத்தொகையை பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் குறிப்பிட போது 4000 பிரதேச சபை 4000 வாக்குகளுக்கு 2 உறுப்பினர்களை அவர்கள் விருப்பு வாக்கு முறைப்படி பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 2000 வாக்குக்கு ஒரு உறுப்பினர் என்று வைத்துக் கொண்டால், ஆகவே இந்த வருகின்ற தேர்தல் முறைமையிலே இவர்களுக்கான 2000 வாக்குகளுக்கான தொகுதிகள் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த வழுக்கள், இந்த பிரச்சனைகள் முன்மொழிவிலே இருக்கின்றது. ஆகவே இதற்காக நாங்கள் விசேட ஒரு குழுவினை அமைத்து தமிழ் போக்குவரத்து படையிலே சமூக ஆர்வலர் திரு முத்துலிங்கம் அவர்களுடைய தலைமையின் கீழே நாங்கள் ஒரு குழுவினை அமைத்து அதிலே பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் திரு விஜயச்சந்திரன், திரு ரமேஷ் மற்றும் நந்தகுமார் போன்றவர்கள் செயற்பட்டிருந்தார்கள். அதிலே பதுளை மாவட்டத்துக்கான விசேட முன்மொழிவுகளை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆகவே இந்த சமர்ப்பணங்கள் முன்மொழிவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்ற விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த இவர் கேள்விக்கான சுருக்கமான பதில், இந்த 4000 வாக்குகளுக்கு 2 பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அந்த சனத்தொகையின் அடிப்படையில் அந்த பிரதேச மக்கள் 2 பிரதிநிதிகளுக்கு உறுத்துடையவர்களாக இருந்தால் தொகுதி முறையில் பெற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் அந்த வருகின்ற விகிதாசார அடிப்படையிலே அவர்களுக்கான பிரதிநிதித்துவங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது என்னவென்றால், இன்று நாங்கள் போட்டி போடுகின்ற தனியாகவா அல்லது பெரும்பான்மை கட்சிகளோட போட்டி போடுகின்றோம் என்ற அடிப்படையிலே தான் அந்த 30% எங்களுக்கான பிரதிநிதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது சில காலகட்டங்களில் சரி வரலாம், சில காலகட்டத்தில் சரி வராமல் போகலாம். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் நினைக்கின்றோம் என்றால் தனியான தொகுதிகள் உருவாக்க
உருவாக்கப்பட வேண்டும். ஆக 2 உறுப்பினர் வர வேண்டும் என்றால் 2 தமிழர்களுக்கான தொகுதிகள் அங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவுகளை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த புதிய முன்மொழிவில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதற்கான தீர்வுகள் எங்களுடைய கூட்டணியினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மற்றும் ஒரு அழைப்பாளரும் இருக்கின்றார். அவருடைய கேள்வி நான் கேட்டுட்டு தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து? நான் வாழைக்கிலிருந்து பினராஜி சேகரன் பேசுறேன். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு? என்னடா, சிறுபான்மை கட்சிகளுக்கெல்லாம் அதிகாரம் தேவை என்று அண்மையில் மீட்டிங் நடந்த அதுல EPDP செயலாளர் டக்ளஸ் இருந்திருந்தார். ஆமாம். அவர் வடக்கில் ஒரு சிறுபான்மை கட்சி அவர் அதிகாரத்துக்கு வர முடியாது அல்லது அவர் தேர்தலை தோற்றுவதற்காக சிறுபான்மை கட்சிக்கான ஒரு கட்சி என்று ஆரம்பித்தால், கோரிக்கை முன்வைத்தால், இப்படி ஒவ்வொரு சிறுபான்மை மக்களும் சிறுபான்மை கட்சியில் கட்சியை ஆரம்பித்து தங்களுக்கு ஒரு முறை வேண்டும் என்றால், உண்மையாவே உங்களோட கேள்வி தெளிவில்லை. நீ என்ன கேட்குறீங்கன்னு எங்களுக்கு புரியுதில்லை. உங்களோட அழைப்புல தான் ஏதோ சிக்கல் சொன்னீங்க. உண்மையாக புரியுதில்லை உங்களோட கேள்வி. கொஞ்சம் தெளிவாக சுருக்கமாக சொல்லுங்க பார்ப்போம். சரி, அவருடைய ஏதோ முக்கியமான கேள்வி கேட்க வர அவர் அழைப்பு தெளிவுன்னு நினைக்கிறோம். சரி, திரு நஜா முகமது, நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக அந்த விகிதாசார தேர்தல் முறையில், இந்த தொகுதி வாரியான இந்த தேர்தல் முறையில் என்னென்ன பலவீனங்கள் காணப்படுது, அதாவது என்னென்ன சரத்துக்களில் மிக முக்கியமான மாற்றங்கள் வந்தால் இந்த விகிதாசார தேர்தல் முறை சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே தேர்தல் முறை என்பது ஒரு நாட்டிலே மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்திலோ மாகாண சபையிலோ உள்ளூராட்சி மன்றங்களிலோ காணப்பட வேண்டும். அந்த பிரதிநிதித்துவத்தை உத்தரவாதப்படுத்துவதுதான் தேர்தல் முறை. நடைமுறையில் இருக்கின்ற இந்த விகிதாசார தேர்தல் முறை அவ்வாறு இலங்கையில் இருக்கின்ற சிறிய கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள், அரசியல் ரீதியாக இருக்கின்ற சிந்தனை ரீதியான சிறிய கட்சிகள் எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஜனநாயகத்தன்மை அதிலே காணப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது. ஆனால் அதில் இருக்கின்ற வேறு சில பிரச்சினைகள் தான் இந்த தேர்தல் முறை மாற்றப்பட வேண்டும் என்பதற்கான பிரதான காரணமாக அமைகின்றது. முதலாவதாக, இந்த தேர்தல் முறை மாவட்ட ரீதியாக நடைபெறுவதனால் பெருமளவு செலவை வேண்டி நிற்கின்ற ஒரு தேர்தல், குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல். எனவே இந்த செலவு என்று வருகின்ற போதுதான் பாரிய பணம் இதிலே சம்பந்தப்படுகின்றது. எனவே மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்கின்ற போது அவர்கள் தகுதியானவர்களாக, தரமானவர்களாக, விஜயநானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த விடயம் இந்த தேர்தலினூடாக இல்லாமல் செய்யப்பட்டு, யார் பண ரீதியாக செல்வாக்கு பெற்றிருக்கின்றார்களோ, பெருமளவு பணத்தை தேர்தலுக்காக செலவழிக்க முடியுமோ அவர்களால் தான் இந்த தேர்தலில் வெல்ல முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மிகவும் ஒரு பிழையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பின்னடைவு. எனவே வசதி இல்லாத ஆனால் தகுதியானவர்கள், தரமானவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கின்றது சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு குறைபாடு. அடுத்ததாக, இது தேர்தல் தொகுதி அடிப்படையிலே நடைபெறாமல் மாவட்ட ரீதியாக ஒரு பட்டியலுக்காக நடைபெறுகின்ற இந்த தேர்தல். எனவே தொகுதிக்கு வகை சொல்லக்கூடிய, தொகுதிக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அவர்கள் உதாரணமாக கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அவர் கொழும்பு மத்தியிலும் வாக்குகள் சேகரிப்பார், அவிசாவளையிலும் வாக்குகளை சேகரிப்பார். அதனால் அவர் பரந்துபட்ட ஒரு தொகுதிக்காக தேர்தலில் போட்டியிடுகின்ற காரணத்தினால் அவர் யாருக்கும் பொறுப்பில்லை. எனவே அவர் அபிவிருத்திகள் அதுகள் வருகின்ற போது மக்களுக்கு பொறுப்பில்லாதவராக நடந்து கொள்கின்றார். மூன்றாவது இந்த விருப்பு வாக்கு. விருப்பு வாக்கு என்பது கட்சிக்குள்ளும் கட்சிகளுக்கிடையும் முரண்பாட்டை தோற்றுவிக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது உறுப்பினர்களுக்கிடையே. எனவே இவ்வாறு பிரதானமான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுத்தான் இந்த விருப்பு வாக்கு இல்லாமல் செய்யப்பட்டு தொகுதிக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய, அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கின்ற சிறந்தவர்கள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், தகுதியானவர்கள், தரமானவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு தேர்தல் முறை வர வேண்டும் என்ற விடயம் மிக தீவிரமாக முன்வைக்கப்பட்டு அதொரு நிபந்தனையாகவும் முன்வைக்கப்பட்டது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி முறையை ஒழிப்பது அல்லது மாற்றுவது என்பதற்கு அடுத்ததாக பிரதானமான கோரிக்கையாக இருந்தது தேர்தல் முறையிலே இந்த விடயங்கள் சீர் செய்யப்பட்டு தொகுதி அடிப்படையிலும் விகிதாசார அடிப்படையிலுமான ஒரு கலப்பு முறை வர வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதிலே குறிப்பாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தத்திலே, அது என்னிடத்தில் இருக்கின்றது. அதிலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இதனை வரைந்தவர்கள், இந்த அரசியல் நான் சொன்ன இந்த குறைபாடுகளை குறைக்கத்தக்கதாக அல்ல இல்லாமல் செய்யத்தக்கதாக ஒரு தேர்தல் முறை வர வேண்டும். அதே நேரத்தில் சமூகத்திலே காணப்படுகின்ற சிறுபான்மை கட்சிகள், சிறிய கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை
உத்தரவாதப்படுத்தக்கூடிய விசேட ஏற்பாடுகளும் அதில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் பெரிய கட்சிகளால் இப்பொழுது மறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்ற விடயம் வருகின்ற போது அது முழுமையான மாற்றத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிபந்தனையும் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவேதான் பிரதான கட்சிகளோடு சிறிய கட்சிகள் இந்த விடயத்திலே மிக தீவிரமாக தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதித்துவத்தை எப்படி அதிகரிப்பது? நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கின்ற முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த முன்மொழிவின் ஊடாக பொதுவாக பார்க்கின்ற போது சிறுபான்மை மக்களுடைய பிரதித்துவம் கணிசமான அளவு குறைவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று டெரிட்டோரியல் மைனாரிட்டி, ஒரு இடத்தை ஒரு நிலத்தை சார்ந்த ஒரு சிறுபான்மை, குறிப்பாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் ஒரு டெரிட்டோரியல் மைனாரிட்டி என்று நாங்கள் அவர்களை சொல்லுகின்றோம். வடகிழக்குக்கு வெளியிலே இருக்கின்ற முஸ்லீம்களும் வடகிழக்குக்கு வெளியிலே இருக்கின்ற தமிழர்கள் அதே போன்று மலையக தமிழர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் ஒரு நான் டெரிட்டோரியல் கம்யூனிட்டி. எங்களுக்கு என்று ஒரு 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 குறிப்பிட்ட பிரதேசம் ஒரு எல்லை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த நாட்டிலே சிதறி வாழுகின்ற மக்கள். எனவே அவர்களுடைய அரசியல் பிரதித்துவத்தை எப்படி தக்க வைப்பது என்பதுதான் இங்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சினை, சவால். ஆனால் பிரதான கட்சிகள் அவற்றை அப்படியே மழுங்கடித்து விட்டு ஏதோ தேர்தல் சீர்திருத்தம் நாங்கள் மக்களுக்கு வாக்களித்து விட்டோம் செய்து விடுவோம் என்ற ஒரு மனப்பாங்கிலே செயல்படுவது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. எனவே இந்த நான் டெரிட்டோரியல் மைனாரிட்டியாக இருக்கின்ற சிதறி வாழுகின்ற முஸ்லீம் தமிழ் மக்களுடைய பிரதித்துவத்தை, அதே போன்று வடகிழக்கில் இருக்கின்ற சிங்கள மக்கள் அவரும் அங்கே அவர்கள் ஒரு சிதறி வாழுகின்ற சமூகம். வவுனியாவிலே கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள், மட்டக்களப்பு இருக்கின்றார்கள், ஏனைய பிரதேசங்களிலே திருகோணமலையிலே அந்த சேர்வல தொகுதிக்கு வெளியிலே இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பிரதித்துவம் உள்வாங்கப்படக்கூடிய வகையிலே இந்த விடயம் கவனிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை சிறிய கட்சிகள் மிகவும் அவதானமாக கவனித்து அதற்குரிய மாற்று யோசனைகளை இப்பொழுது முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முறை மாற்றம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த சிறிய மற்றும் சிறுபான்மையின கட்சிகள் அதிகமான முன்மொழிவுகள் வச்சிருக்காங்க. அதாவது எங்களுக்கு இப்படியான விஷயங்கள் வந்தால் இந்த தேர்தல் முறை மாற்றத்துக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் எங்களுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்களையும் சரி பிரதிநிதிகளையும் அதிகரித்து கொள்வதற்கு இப்படியான விஷயங்களை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய முன்மொழிவுகளை வச்சிருக்காங்க. எனவே அப்படி வைக்கப்பட்ட அந்த முன்மொழிவுகளையான குறிப்பாக சிறிய மற்றும் அந்த சிறுபான்மையின கட்சிகள் முன்வைத்த அந்த முன்மொழிவுகள் என்னவாக இருக்கின்றன? தினேஷ், அதுக்கு ஒரு சிறு விளக்கத்தை கொடுத்துட்டு அந்த கேள்விக்கான பதிலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் முறை நான் முன்ன குறிப்பிட்டது போல தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே அல்லது சிறுபான்மை மக்களை பொறுத்த மட்டிலே இலங்கையில் இந்த விருப்பு வாக்கு தேர்தல் முறை தான் சரியான முறைமை. ஆகவே நாங்கள் தேசிய கொள்கைக்கு ஏற்ப இந்த தேர்தல் முறை மாற்றத்துக்கு நாங்கள் உள் செல்கிறோம். அந்த இடத்துல எங்களுக்கான பிரதிநிதித்துவங்களை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும் ஒன்று, அல்லது இருக்கின்ற பிரதிநிதிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு விடயம். ஆகவே இந்த 2 விடயங்களையும் தவிர்த்து இருக்கின்றவர்களை இழக்கின்ற நிலைமைக்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் செல்வதற்கு தயாராகவில்லை. அதுக்கு எங்களோட தலைமைகளும் தயாராக இல்லை, உடன்படவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த இருக்கின்ற புதிய தேர்தல் முறையிலே, அதாவது வரவிருக்கின்ற இந்த கலப்பு தேர்தல் முறை தான் இலங்கையில் அறிவிக்கப்படுகின்றது. ஆகவே அதை பாராளுமன்ற தேர்தலாக வருகின்ற பொழுது உள்ளூராட்சி சபைகளுக்கு 70-30 என்று வருகின்றது, பாராளுமன்ற தேர்தலுக்கு 71-29 என்று வருகின்றது. ஆகவே இது யாவும் முன்மொழிவுகள் தான், இந்த விதமான இறுதி முடிவுகள் எட்டப்படவில்லை. ஆகவே இது மாகாண சபைக்கு என்ன முறைமை என்று கூறப்படவில்லை. ஆகவே அவருடைய இலங்கையில் வாழ்கின்ற மக்களுடைய ஜனநாயக உரிமையை பரிசார்த்து பார்க்கின்ற இந்த தேர்தல் முறைமையிலே சின்ன ஜனநாயகம், பெரிய ஜனநாயகம், நடுத்தர ஜனநாயகம் என்று பார்க்க முடியாது. ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் தேர்தல் முறைமை என்று. ஆகவே அவ்வாறான விடயங்கள் இன்று கலந்துரையாடப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இன்னும் நாங்கள் அறிந்த மட்டில் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை. இது ஒரு சிக்கல். ஆகவே அடுத்த விடயமாக பழைய தேர்தல் தொகுதி முறைமைகளில் இருக்கின்ற மல்டி மெம்பர் ரோல்ஸ், இரட்டை தேர்தல் தொகுதிகள், அல்லது ஒரு தொகுதியில் 3 நபர்கள் தெரிவு செய்கின்ற தேர்தல் தொகுதிகள். உதாரணமாக கொழும்பை நாங்கள் எடுத்தால் கொழும்பிலே வடகொழும்பு 2 உறுப்பினர்கள் தெரிவு செய்யக்கூடிய இரட்டை தேர்தல் தொகுதி. இதை மத்திய கொழும்பு எடுத்துக்கின்ற பொழுது மத்திய கொழும்பிலே 3 இன மக்களும் தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்களும் சமமாக வாழ்கின்றார்கள். அவர்கள் 3 உறுப்பினர்களை, தமிழ் பிரதிநிதி ஒருவர், சிங்கள பிரதிநிதி ஒருவர், முஸ்லீம் பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய தேர்தல் தொகுதி. ஆகவே இன்று கடைசியாக வந்திருக்கின்ற தகவலின்படி இரட்டை தேர்தல் தொகுதிகள் அல்லது 3 நபர் தேர்வு கொண்ட தேர்தல் தொகுதிகள் இல்லாமக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த விடை அடுத்ததாக இலங்கையிலே இருக்கின்ற தொகுதிகள் குறைக்கப்படுகின்றன.
160 140 குறைக்கப்படுகின்றது. அது ஒரு சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை மிக பாரிய சவாலான விடயம். ஒன்று, இந்த இரட்டை தேர்தல் தொகுதிகளை இல்லாமக்குவது ஒரு சவாலான அநீதியான விடயம். இரண்டாவது, அவருடைய தொகுதிகள் குறைக்கப்படுகின்றது இன்னும் ஒரு சவாலான விடயம். அதுக்கு மாற்றிட்டாக 245 உறுப்பினர்கள் அதிகரிக்கப்பட்டார்கள். ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் எடுத்தால் 225 இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை 250 அல்லது 245 என்ற முன்மொழிவுகள் வந்திருந்தால் இன்னும் இறுதி நிலை எட்டப்படவில்லை. ஆக அதிகரிக்கின்ற பொழுது அந்த 70-30 அல்லது 71-29 என்று வருகின்ற பொழுது அந்த 29 வீதத்திலிருந்து நாங்கள் அவர்களுடைய பேரம் பேசி பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவைதான் சிறுபான்மை மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்று இருக்கின்ற இந்த நல்லாட்சி அடிப்படையிலே ஜனாதிபதியினோட பிரதமரோட நாங்கள் கதைத்து எங்களுக்கான பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். ஆனால் எதிர்காலத்தில் இதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா என்று பார்த்தால் நாங்கள் இறுதியாக கூற முடியாது. எதிர்காலத்தில் அமைகின்ற அரசுகள் கட்சிகள் வருகின்ற பொழுது இதற்கு எங்களுக்கு இந்த விட்டுக் கொடுப்பார்களா என்ற பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் எங்களுக்கான தனியான தேர்தல் தொகுதிகளை உருவாக்க வேண்டும். தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகளை இப்போ வடகொழும்பை எடுத்துக்கொண்டால் ஒரு தமிழ் உறுப்பினர் ஒரு சிங்கள உறுப்பினர் தெரிவு செய்யக்கூடிய தொகுதி என்றால் தமிழருக்கான ஒரு தேர்தல் தொகுதியும் சிங்களவர்கள் தெரிவு செய்யக்கூடிய தேர்தல் தொகுதியும் உருவாக்க வேண்டும். அதே மத்திய கொழும்பில் இடம்பெற வேண்டும். உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தால் நுவரெலியா மாவட்டம் அதிகமான மலைய மக்களை கொண்ட பிரதேசம். அங்கிருந்து அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்வார்கள். ஆகவே 5 தேர்தல் தொகுதிகள் அங்கே இருக்கின்றன. ஆகவே இந்த வருகின்ற இந்த புதிய முறையின் கீழே 4 தேர்தல் தொகுதிகளாக அது மாற்றப்படுகின்றது. ஆக அங்கு மாற்றப்படுகின்ற பொழுது இரண்டு தமிழ் உறுப்பினர்களும் 2 சிங்கள உறுப்பினர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் அங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் பதுளை எடுத்துக்கொள்வோம். பதுளையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழர் வரக்கூடிய தொகுதியை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது. இதே கண்டி பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளும். கண்டி மாவட்டத்திலே தனியான ஒரு தமிழ் பாராளுமன்றம் வரக்கூடிய தொகுதியை நிர்ணயம் செய்வது மிக சவாலான விடயம். ஆக இவ்வாறான பிரச்சனைகள் அங்கே இருக்கிறது. ஆக இவற்றுக்கெல்லாம் தீர்வாக எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் கௌரவ மனோ கணேசன் மற்றும் இணைத் தலைவர்கள் திகாம்பரப்பன் அவருடைய கூட்டணி, அதனைத் தொடர்ந்து இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய இணைந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அல்லது சிறுபான்மை தலைவர்களுடைய கட்சிகளினுடைய கூட்டு ஒரு முன்மொழிவை வைத்திருக்கிறது. ஆக இவர்கள் இந்த தேர்தல் முறை மாற்றத்துக்கு இவர்கள் வைத்த முன்மொழிவு என்னவென்றால் அதிகமான செலவு, தொகுதிக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடிய ஒருவர் தேவை போன்ற அது விடங்களை நிஜ விளக்கமாக கூறியிருந்தார். அவற்றுக்காக நாங்கள் ஒரு முன்மொழியை வைத்திருக்கின்றோம். அதாவது வளைய முறையான தேர்தல், அதாவது எலக்ட்ரல் ஜோன்ஸ், அதாவது இந்த தொகுதி முறைகளை தவிர்த்து எலக்ட்ரல் ஜோன்ஸ், அதாவது ஒரு வளையங்களை உருவாக்குவது. இலங்கையிலே இருக்கின்ற அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் தேர்தல் வளையங்களை, அதாவது உதாரணமாக ஒரு 4,5 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு தேர்தல் வளையத்தை உருவாக்குவது. அந்த வளையத்திலே 2-3 உறுப்பினர்கள் போட்டியிடுவார்கள். தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் போட்டியிடலாம். அங்கே ஒரு விருப்பு வாக்கு முறையை ஒத்த ஒரு வாக்கு எடுப்பு அங்கே இடம்பெறும். ஆகவே பறந்து வாழ்கின்ற பிரதேசங்களிலே மிக பரவலாக வாழ்கின்ற அந்த மக்களுக்கு தங்களுடைய பிரதிநிதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக இறுதியாக நாங்கள் இந்த தேர்தல் வளைய முறையை அந்த ஜோனல் அது 14ஆம் சரத்தில் திருத்தத்திலே கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை ஒத்த ஒரு முன்மொழிவை நாங்கள் இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு வைத்திருக்கின்றோம். ஆக சிறுபான்மை மக்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களுக்கு உசிதமான அது அதாவது விருப்பு வாக்கு உரிமை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய பிரதிநிதிகளை பறந்து வாழ்கின்றவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒரு விடயமாக இந்த சோனல் முறை வளைய முறை உரிய முறையாக இருக்கும் என்று நாங்கள் எங்களுடைய முன்மொழிகளை நாங்கள் முன்வைத்திருக்கோம். சார், இன்னும் ஒரு கேள்வி, சுருக்கமான பதிலை சொல்லுங்கள். குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த எல்லை மீள் நிர்ணயம் சம்பந்தமான அந்த யாப்போ இல்லை திருத்தம் உங்களுக்கு வழங்கப்படலை இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனவே இவ்வளவு குறைபாடுகளை நீங்கள் முன்வைக்கிறதுக்கு எவ்வாறு அதை தெரிஞ்சு கொண்டீங்க? குறிப்பாக எதன் மூலமாக உங்களுக்கு தெரிய குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி முதலாவதாக முன்வைக்கப்பட்ட அந்த முன்மொழிவுகளிலே இருக்கின்ற பிழைகளை வைத்து தான் இந்த விடயங்களை நாங்கள் கூறுகிறோம். இந்த பிழைகளை வலுக்களை திருத்து எங்களுடைய பிரதிநிதித்துவங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கான முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அது என்ன முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. அது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அது தெரிய வரும் பட்சத்தில் அதுக்கான பிழைகளையும் நாங்கள் சுட்டிக்காட்டி அதற்கான முன்மொழிகளையும் வைக்க வேண்டிய தேவை கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. சரி, இறுதியாக கேள்வி நஞ்சாமாக மற்றவங்கள்ட்ட, குறிப்பாக சட்டமாக இருக்கலாம், யாப்பாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அரசியல் திருத்தங்களாக இருக்கலாம், எல்லாமே மேற்கொள்ளப்படுவது பொதுமக்களுக்காகத்தான். பொதுமக்கள் இருந்தால்தான் இவை அனைத்தையும் செயற்படுத்த முடியும். அவர்களுக்காகத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு அழைப்பாளர் கேட்டிருந்தாரு, இன்னும் கூட எங்களை இந்த எல்லை மீள்நிலையாக இருக்கட்டும், இல்லை தேர்தல் முறையில் மாற்றம் வர வேண்டுமாக இருந்தாலும் சரி, இதில் எங்களுடைய கருத்தையும் தெரிவிப்பதற்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அப்படி கேட்டிருந்தார். சாதகமான ஏதாவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றனவா இதுவரைக்கும்? உண்மையிலே இலங்கையிலே இந்த அரசியல் யாப்பு வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது அப்படி மக்கள் பங்கேற்புடன் ஒரு பொது நோக்கினை கொண்ட ஒரு யாப்பு உருவாக்கம் நடைபெறவில்லை. அது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது.
இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விடயம் கூட நாங்கள் எதிர்பார்த்தோம் பெருமளவுக்கு மக்கள் கருத்தாடலுக்கு உட்படுத்தப்பட்டு ஜனநாயகத்தன்மையாக இந்த விடயம் நடைபெறும் என்று. ஆரம்பத்திலே சில விடயங்களை செய்தாலும் கூட தற்போது இருக்கின்ற சூழ்நிலை இப்பொழுது அது பாராளுமன்றத்துக்குள் சுருங்கி அதுவும் பிரதமருடைய தலைமையிலே இருக்கின்ற ஸ்டியரிங் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த வழிகாட்டல் குழு மத்தியிலே தான் அது கலந்துரையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது இருக்கின்ற ஒரே ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக இது சம்பந்தமான சிவில் விழிப்புணர்வை சிவில் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை விழிப்படைய செய்ய வேண்டும். அவர்களோடு பரந்துபட்ட கலந்துரையாடலை நடத்த வேண்டும். அவரிடத்திலே இது சம்பந்தமான விளக்கங்களை கேட்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் பாராளுமன்றத்திலே இந்த விவாதங்களிலே பங்கு கொள்கின்ற போது இவற்றிலே எப்படி ஆக்கப்பூர்வமாக அவர்கள் செயற்பட முடியும் என்ற பயிற்சிகளை கூட வழங்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே அப்படி இது பாராளுமன்ற உறுப்பினருடைய விடயங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இதனை கவனித்துக் கொள்வார்கள், எங்களுடைய அமைச்சர்கள் தலைவர்கள் இதனை பார்த்து கொள்வார்கள் என்று அவர்களுடைய கையிலே இந்த விடயத்தை ஒப்படைத்து விடுவது மிகவும் ஆபத்தானது. எனவே இரண்டு குறிப்பாக மலையக தமிழ் மக்களும் முஸ்லிம் சிறுபான்மை மக்களும் தங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை இந்த விடயத்திலே ஒரு பாரிய அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் அதற்கான ஒரு சிவில் முன்னெடுப்பை முன்னெடுக்க வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் அப்படி மக்களுடன் கலந்தாலோசித்து ஒரு டூவே கம்யூனிகேஷன், அதாவது இரு தரப்பு தொடர்பாளரின் ஊடாக மக்களுடைய கருத்துக்களையும் பெற்று தாங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி அவற்றை ஒரு சிறந்த கருத்தாக பாராளுமன்றத்திலே முன்வைக்கக்கூடிய ஸ்டியரிங் கமிட்டியிலே முன்வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வேலை திட்டம் சமூக மட்டத்திலே நடக்க வேண்டும். அந்த வகையிலே சமூகத்தில் இருக்கின்ற சமூக நிறுவனங்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள் இதிலே ஒரு பாரிய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அது அரசாங்கம் எங்களுக்கு அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தை தராது. அதுதான் பொதுவான அவதானிக்கப்படுகின்ற விடயம். ஆனால் நாங்கள் தன்னார்வமாக சமூக ஆர்வம் கொண்டவர்கள் இந்த விடயத்திலே முனைப்பாக செயல்பட வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். சரி, குறிப்பாக அந்த நல்லாட்சி அரசாங்கத்தை ஏற்படுத்தியவர்களில் மிக முக்கியமானவர்கள் உங்களுடைய இயக்கமும் அடங்குகின்றது. அந்த வகையில் ஒரு இறுதியாக ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்களா இருந்தால் அண்மையில் அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தெரிவித்திருந்த ஒரு கருத்து, ஊடகவியலாளர் மாநாட்டில் சொல்லிய இந்த விஷயம் இருந்து அந்த அரநாயக்க மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீள் குடியேற்றப்பட்டதற்கு பிறகு அவர்களை சேர்த்துக்கொண்டு இந்த எல்லை மேல் நிர்ணயம் செய்யப்படும் என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், வந்து இந்த வில்பத்துவில் ஏற்படுத்தப்பட்ட அந்த குடியேற்றத்தை தவிர்த்து தான் இந்த எல்லை மேல் நிர்ணயம் வந்து செய்யப்படும் சொல்லிட்டு. எனவே இந்த நல்லாட்சிக்கான சுதந்திர முன்னணி அப்படின்ற வகையில் நீங்கள் இதற்கு என்ன நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்கீங்க, என்ன ஆலோசனைகள் வந்து முன் வச்சிருக்கீங்க? குறிப்பாக இந்த விடயத்துக்கு நாங்கள் பேசவில்லை என்றாலும் பொதுவாக பார்க்கின்ற போது இந்த உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கான கடமைப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அது ஏற்கனவே அதனுடைய காலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த எல்லை மேல்நிலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக அவற்றை முழுமையாக சீர்திருத்தம் செய்யாதன் காரணமாக உடனடியாக அரசாங்கத்துக்கு தேர்தலை நடத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. ஏனென்று சொன்னால் விகிதாசார தேர்தல் முறையிலே உள்ளூராட்சி மன்றங்களை தற்போதைக்கு நடத்த முடியாது. ஏனென்றால் தற்போது இருக்கின்ற தேர்தல் சட்டத்தின்படி இந்த தொகுதி வட்டார அடிப்படையிலும் விகிதாசார முறையிலும் இருக்கின்ற இப்பொழுது முன்மொழியப்பட்டிருக்கின்ற முறையிலே தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் அதனை நடத்தப்படக்கூடிய எல்லை மேல் நிர்ணயம் என்ற இந்த சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. எனவே நான் நினைக்கின்றேன் ஃபைசல் முஸ்தபா அவர்கள் இந்த விடயத்தை காலம் தாழ்த்துவதற்கு சில காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதிலே தான் இந்த விடயத்தையும் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, நீங்கள் ஒரு செயலாளர் அப்படின்ற வகையில் சன் பிரபாகரன் இறுதியாக மக்களுக்கு விடுக்கக்கூடிய கோரிக்கை என்ன, இல்லை அவருக்கு விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்கின்றது? ஆகவே நஜா குறிப்பிட்ட விடயத்தை ஒத்து நான் என்ற கருத்தை முன்வைக்கின்றேன். பொதுவாக நாட்டிலே நடக்கின்ற தேசிய கொள்கைகள் மாற்றங்கள் அல்லது இவ்வாறான தேசிய விடயங்களிலே மாற்றங்கள் வருகின்ற பொழுது முனைப்பாக இதில் ஆர்வம் இருக்கின்றவர்கள் அல்லது அறிவுள்ளவர்கள், இதிலே மாற்றங்களை எதிர்பார்க்கின்றவர்கள் அல்லது தங்களுடைய முன்வழிகளை முன்வைக்க தகுதியானவர்கள் முனைப்புடன் அல்லது தங்களுடைய பங்கு பற்றுதலை இங்கே முன்வைக்க வேண்டும். இது பொதுவாக இந்த தேர்தல் முறை மாற்றம் அல்லது அரசியல் யாப்பு திருத்தம் போன்ற விடயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, நாங்கள் கருத்தரங்குகளுக்கு செல்கின்ற பொழுது அல்லது ஆலோசனை கூட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது அல்லது இது சம்பந்த விவாத நிகழ்வுகளுக்கு போகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சாரரை இதில் கலந்து கொள்கின்றார்கள். உதாரணமாக மலையகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது வெளிப்படையான ஆங்காங்கே கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள்.
ஆனால் இது சம்பந்தமாக வந்து முனைப்புடன் செயற்படுவதை நாங்கள் மிக அரிதாகவே காண்கின்றோம். எனவே அது அவர்களை இளைஞர்களாக நீங்க இருக்கட்டும், அழைக்கிறீங்க முதல்வர்கள். ஆகவே இவ்வாறான தேசிய மட்டங்களில் உங்களுக்கான பிரத்யேக அழைப்புகள் விடுக்கப்படாது. ஆகவே மக்களுடைய நலன் கருதி, சமூக நலன் கருதி ஆர்வம் உள்ளவர்கள், தகுதியானவர்கள் அந்த இடத்திற்கு தானாக வந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கி இந்த மாற்றங்கள் இடம்பெறுவதற்கு முன்னதாக தங்களுடைய பங்களிப்பை வழங்கி சரியான மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அரசியல் தானே எங்களுக்கு நான் யாரானா ஆண்டுட்டு போகட்டும் அப்படின்னு யோசிக்கிறதை விட்டுட்டு நாங்கள் கூட முழுமையாக வந்து அரசியலில் ஈடுபடணும் அப்படின்றது எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது, வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. காரணம் சொன்னால் எங்களுக்காகத்தான் அரசியல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, ஆட்சியாளர்களும் செயற்படுகின்றார்கள். எனவே அந்த ஆட்சியாளர்களை தெரிவு செய்து பொதுமக்களாகிய நாங்கள் தான். எனவே நாங்கள் பங்கு பெற்றால் தான் சிறந்த ஒரு அரசியல் யாப்பையும் சரி அரசியலையும் உருவாக்க முடியும் அப்படின்ற வகையில் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைய தின மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லை மீள் நிறையும் அதே போன்று தேர்தல் முறையில் மாற்றம் வர வேண்டும் என்ற வகையில் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்காக எங்களோடு இணைந்திருந்தார்கள் 2 சிறப்பு அதிதிகள். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியுடைய பொதுச் செயலாளர் நஜா முகமட் இணைந்திருந்தார். அதே போன்று மற்றொரு அதிதி தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய செயலாளர் சன் பிரபாகரன் ஆகியோர். உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அருமையான நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதற்காக. இன்னும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான மக்கள் சேவை நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுகின்றோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.